பிரியமானவர்களே, சிலருக்கு மனசுக்குள்ள இருந்தே சில எண்ணங்கள், சில யோசனைகள் அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதனால பயந்து பயந்து அவங்களுக்கு நடுக்கம் வந்துரும், உடம்பெல்லாம் வேர்வை வந்துரும், பிபி அதிகமாயிரும். இப்படி பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறதான ஜனங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலும், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் நீங்க எதையாவது பார்த்து பயப்படுறீங்களா? ஏசப்பா உங்ககிட்ட கேட்கிறார். எதையாவது பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இல்ல அதுவா இருக்குமோ, எதை குறிச்சு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கோலியாத் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தினது போல இன்றைக்கும் உங்களை ஏதாவது கோலியாத்தை போன்ற வல்லமைகள் உங்களை பயமுறுத்துகிறதா? ஆண்டவர் இந்த காலை வேளையில தாவீது ராஜாவை போல உங்களுக்காக எழும்பி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ராஜாவை போல ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி வருகிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, அங்க இருக்க முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். நிந்திக்க வந்து நிற்கிறான். ஜனங்கள் மத்தியிலையும், சொந்தக்காரங்க மத்தியிலையும், நண்பர்கள் மத்தியிலையும், வேலை செய்யற இடங்கள்லையும் பலவிதமான நிந்தைகள் சுமந்து இன்னைக்கு நிக்கிறீங்களா? நீங்க நிந்திக்கப்பட்ட ஒரு நிலவரத்துல நிக்கிறீங்களா? உங்களை நிந்திக்க கூடியதான வல்லமைகள் உங்க குடும்பத்திலேயே இருந்து உங்களை நிந்திச்சுக்கிட்டே இருக்குதா? பலவிதமான சக்திகள் எழும்பி உங்களை நிந்தைக்குள்ளாக கடந்து போயிட்டே இருக்கீங்களா? ஒரு நிந்தை முடிஞ்ச உடனே அடுத்த நிந்தை, ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை, இப்படி நிந்திக்கப்பட்ட நிலவரத்திலே போய்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை நிந்திக்கிற அந்த வல்லமையை ஆண்டவர் இந்த காலை வேளையில கீழ்ப்படுத்தும்படியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசத்தோட கூப்பிடுங்க. ஏசப்பாவை பார்த்து அப்பா பிதாவே சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். விடுவிக்க கூடியவர் உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோட ஏசப்பாவை பார்த்து கூப்பிடுங்க. அப்பா பிதாவே. அந்த ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். அதன் மூலமாக நம்மை அடிமைப்படுத்துகிறதான எல்லா வல்லமைகள்ல இருந்தும், நம்மை பயமுறுத்துகிறதான எல்லா வல்லமைகள்ல இருந்தும், நம்மை நிந்திக்கிறதான எல்லா வல்லமைகள்ல இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட்.